നമസ്കാരം. ഓൾ ഇന്ത്യ നാഷണൽ ഹൈവേസ് യൂണിയൻ ഉന്നതാധികാര സമിതി യോഗം ഉദ്ഘാടനം ചെയ്യുന്നതിന് വേണ്ടി ശ്രീ ഡോക്ടർ വിജയസ്വാമി അവരുടെ ക്ഷണിക്കുന്നു. அனைவருக்கும் வணக்கம். இன்று கேரளா மாநிலத்தில் ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கான மாநில பொறுப்பாளர்களுக்கான நேர்முக கலந்தாய்வு கூட்டம் எர்ணாகுளத்தில் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு கேரளா, தமிழ்நாடு இது எடுத்துக்கிட்டா லாங்குவேஜ் பெரிய டிஃப்ரெண்டே கிடையாது. இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்ஸ்மார்களுக்கும் தமிழ் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ்களுக்கு மலையாளம் புரியும். இது தெரியும், புரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் தான் கேரளா, தமிழ்நாடு. இப்போ நம்ம ஓட்டுநர்களுக்கு கேரளாவில் நம்ம ரஜிமோனும் சுதேஷ் இவங்க 2 பேருமே நேஷனல் லீடரா தேர்வு பண்ணி கேரளால ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்லைன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்ஸ்களுக்கு நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கேரளால இருந்து வர டிரைவர்ஸ்களுக்கு தமிழ்நாட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டிரைவர்ஸ்களுக்கு மொழிகள் வாரியா வெவ்வேறு என்றாலும் எல்லாமே நம்ம லைன்ல போகும்போது எல்லாருமே எல்லா பாஷையும் பேசுறோம். நம்ம டிரைவர்ஸ்களுக்கு தேசம் முழுவதும் இந்தியா ஃபுல்லா 28 மாநிலங்களிலும் உதவி கிடைக்கணும். டிரைவர்ஸ்களுக்கு யாருமே இல்ல, தனிநபரா வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லா பக்கமும் இருக்காங்க, என்னுடைய சங்கம் இருக்கு, யூனியன் இருக்கு அப்படிங்கறது இருக்கணும். நம்ம தமிழக ஓட்டுநர்களும் சரி, கேரளா ஓட்டுநர்களும் சரி, நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம ஒற்றுமையா இல்லை அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சந்திப்போம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இடையில ஹிட் அண்ட் ரன்ங்கிற ஒரு கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாங்க. அப்போ டிரைவர் சங்கங்கிறது சரியான முறையில பெரிய அளவுல இல்லாத ஒரு சூழல். சென்ட்ரல் கவர்மெண்ட் உரிமையாளர்கள் சங்கத்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் சங்கத்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு சட்டம் கொண்டு வரோம், இந்த சட்டம் உங்களுக்கு பிரச்சனை தருமா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு டிரைவர்களை எப்படி ஒடுக்கலாமோ அதை தான் பார்ப்பாங்க. கொண்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் கொண்டு வாங்க அப்படிங்கறது ஓனர்ஸ் மாருங்க சொல்றது. அப்ப நம்ம யூனியனுங்கிறது ஒண்ணு பெரிய அளவுல இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம யூனியனை கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு அடிப்படை காரணத்துக்காகவே இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் உருவாக்கப்பட்டது. இதுல 4 அம்ச கோரிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வச்சிருக்கோம். முதல், ஓட்டுநருக்கான பாதுகாப்பு சட்டம் உறுதிப்படுத்தணும். எந்த மாநிலங்களில ஓட்டுநர்களுக்கு பாதிப்பு அடைஞ்சாலும் அந்த மாநில அரசாங்கம் ஏத்துக்கணும். ஓட்டுநர்களுக்கு விபத்து காப்பீடு கட்டாயம் பண்ணி கொடுக்கணும், அது அரசாங்கமே பண்ணி கொடுக்கணும். ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமையை அளிக்கப்படணும். இது நம்ம கேட்டிருக்கோம். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தேசிய அளவுல நம்ம எல்லா மாநிலத்திலையும் நம்ம வேலை செய்யும் போதுதான் அதுக்கான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கேரளாவில் மிக சிறப்பான ஒரு கூட்டம். நமது கேரளா ஸ்டேட் தேசிய பொறுப்பாளர்கள் ரஜிமோன், சுதேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை, மாநில பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டத்தை ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க எர்ணாகுளத்துல.
முதல்ல அவங்களுக்கு என்னோட சார்பா நன்றிகளை தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம டிரைவருங்க நிறைய பேர்கள் ஏமாத்தக்கூடிய நபர்களை தேடி தேடிதான் போய் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒரு சரியான ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு சரியானதா இல்லையாங்கிறது நிறைய டிரைவர்ஸுங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல நம்ம டிரைவர்ஸுங்க ஒரு யூனியன்ல இணையத்துக்கு முன்னாடி அந்த யூனியனோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க. அந்த யூனியன் என்ன, நம்மளுக்கு 4 சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் 4 இடத்துல நம்ம கேள்வி கேட்க முடியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம யூனியன் அதிகாரப்பூர்வமா நம்ம பதிவெண் பெற்று அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் அடையாள அட்டை வழங்க போறோம். நம்ம கடின உழைப்பால நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல அதற்கான ஐடி கார்டு தரத்துக்கான வேலைகள் துவங்கப்படும். அது நம் ஓட்டுநர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், 10 யூனியன் பிரதேஷ், மொத்தம் 38 மாநிலங்கள்லயும் இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் மிக சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்கு. இனி வருங்காலங்கள்ல அடுத்தடுத்த மாநிலங்கள்ல கலந்தாய்வு கூட்டம் நடக்கும். நம்ம ஓட்டுநர்கள் எல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. நெடுஞ்சாலை ஓட்டுநர்களே, நம்ம ஓட்டுநர்கள் எங்கே சென்றாலும் பாதுகாப்பான பயணம் தேவை. இரவு நேரங்கள்ல நீங்க ஓட்டக்கூடிய வாகனம் பாதுகாப்பான இடத்துல நிறுத்தி தூங்கணும். பாதுகாப்பு முதல்ல நம்ம கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கணும். அரசாங்கம் பாதுகாப்புங்கிறது ஒரு 50% இருந்தாலும் நம்ம பாதுகாப்புங்கிறது நம்மளுக்கு 70% நம்மளுக்கு இருக்கணும். ஏன்னா அந்த வண்டியில இருக்கக்கூடிய பொருள் ஓட்டுநரை நம்பி, அந்த வண்டியில இருக்கக்கூடிய உயிர் ஓட்டுநருடைய குடும்பத்தை தேவைகளை பூர்த்தி செய்வதை குறித்து இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இடையில ஒரு நபர் இந்த தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைவர்னு சொல்லி டைமண்ட் ராஜான்னு சொல்லி ஓட்டுநரை நாயின்னு பேசியிருக்கார். அந்த நாயை காலில் போடக்கூடிய செருப்பை வீட்டுக்கு வெளியே கழட்டி விடணும், ஓட்டுநர் ஒரு நாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம விசாரிச்சு பார்த்தா, முதல்ல தமிழ்நாடு வணிக சங்க பேரவையில் அவர் தலைவரே இல்லை. அவரு அந்த சங்கத்தை விட்டு அவர் வெளியே வந்துட்டார். வெள்ளையன் அவருடைய பையன் டைமண்ட் ராஜா அவர்கள் ஓட்டுநரை இதுக்கு மேல ஓட்டுநர்களை அவதூறாகவும் தவறான வார்த்தையிலும் பேசக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறோம். அது வாகன உரிமையாளராக இருந்தாலும் சரி, பொதுமக்களா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, எந்த நபரா இருந்தாலும் சரி, தனிநபரை பத்தி நீங்க பேசலாம், அது தவறே இல்லை. தனியா இப்ப ஒரு நபர், ஒரு ரமேஷ் தவறு செஞ்சுட்டாரு டிரைவர் அப்படின்னா, ரமேஷ் டிரைவர் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுங்க, தப்பே இல்லை. ஆனா பொதுவாக இந்த ஓட்டுநர் சமுதாயத்தை தவறாக பேசக்கூடிய நபர் அது யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கண்டிப்பான முறையில இந்த நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரியப்படுத்துகிறேன். என் ஓட்டுநருடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு பயணம் இருக்கும்போது ஓட்டுநர் சமூகத்தையே தப்பா பேசுறாங்க. இன்னைக்கு டைமண்ட் ராஜா அவர்கள் காலில் போடக்கூடிய செருப்பு ஓட்டுநர் அப்படிங்கிறாரு. அந்த காலில் போடக்கூடிய செருப்பு கொண்டாந்து கொடுத்தவன் தான் ஓட்டுநர். இன்னைக்கு வணிக சங்கம் அப்படின்னாவே, வணிகம்னாவே வியாபாரம். வியாபாரத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி முக்கிய பங்காளன், 100% பங்காளன் டிரைவர், ஓட்டுநர் தான்.
அந்த சாரதி இல்லைன்னா இங்க சரித்திரம் இல்லை. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து போர் நடந்திருக்கு. இந்த போர்ல முக்கிய பங்காளனும் டிரைவர் தான். போக முடியாத இடத்துலயும் பீரங்கியை எடுத்துக்கிட்டு லாரியில ஏத்திட்டு போன எங்களுடைய ரத்தம், ஓட்டுநர் இனம், ராணுவ அதிகாரிகளுக்கு, ராணுவ வீரர்களுக்கு உணவு எடுத்துட்டு போன, காய்கறி எடுத்துட்டு போன என் ஓட்டுநர் இனம். இன்னைக்கு ஓட்டுநர் இனம் இல்லாத ஒரு இடம், அந்த இடமே உருவாகாது. இன்னைக்கு இந்த பில்டிங்ல நின்று நான் பேசினா கூட ஓட்டுநருடைய பங்களிப்பு இல்லாம நடக்காது. ஓட்டுநர் இல்லாத ஒரு இடம் எங்கேயாவது இருக்குங்கிறத யாராவது வந்து நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஓட்டுநருடைய பங்களிப்பு 100% இருக்கும். டைமண்ட் ராஜா அவர்களே, பொது வழியில் நீங்க ஓட்டுநர்களை நாய் என்று அவதூறாக தவறாக பேசிய உங்களுடைய வாய்மொழியிலேயே ஓட்டுநர்களிடம், அனைத்து ஓட்டுநர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு நீங்க கேட்கல அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் உங்க மீது வந்து காவல்துறையினால் வழக்கு பதிவு செய்யப்படும் என்பதை இந்த வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இனி விரைவில் ஓட்டுநருக்கான பாதுகாப்பு 100% உறுதிப்படுத்துவதே இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுடைய முதல் நோக்கம். இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர் ஒருவர் கூட ஏமாற்றப்படக்கூடாது, வெளியே இருக்கக்கூடிய நபரும் ஒருவர் கூட ஏமாற்றப்படக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துல இந்த யூனியன் முன்னெடுத்திருக்கோம். எல்லாமே திட்டமிடுதல், தெளிவான ஒரு முறையில நிர்வாக பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்குமான உரிமை இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.